புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்திலிங்கத்தின் வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சண்முகசுந்தரம், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக காங்கிரஸ் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்ட நிலையிலும் தொகுதி பங்கீடு இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. குறிப்பாக காங்கிரசுக்கு 16 இடங்கள், திமுக 12 இடங்கள், அதன் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மீதி இடங்கள் என பேசப்பட்டு அறிவிக்கப்பட்ட நிலையிலும் திமுகவும் காங்கிரசும் இந்தந்த தொகுதியில் போட்டியிடும் என அறிவிக்கப்படாத நிலையில் கடந்த சில நாட்களாக அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றும் இதுவரை முடிவு செய்யப்படவில்லை. இந்நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸ் சார்பில் முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் தங்கள் தொகுதிகளில் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். குறிப்பாக பல்வேறு தலைவர்கள், வைத்திலிங்கம் உள்பட பல்வேறு தலைவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய 12 மணிக்கு கிளம்புவதாக வந்த தகவலின் அடிப்படையில் புதுச்சேரியினுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த தொகுதியானது திமுகவுக்கு ஒதுக்கப்பட்டதாக தெரிகிறது. அவருக்கு இதுவரை எந்த விண்ணப்பங்களும் வழங்கப்படவில்லை, கட்சியின் சார்பில் விண்ணப்பங்கள் வழங்கப்படவில்லை என தெரிகிற சூழலில் அவருடைய ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் வீட்டிற்கு முன்பாக குவிந்து நாராயணசாமிக்கு சீட்டு ஒழுக்க வேண்டும் அப்படி என்று அவர்கள் உடனடியாக கோஷமிட்டு அவருடைய வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் காங்கிரஸ் தலைவர் மாற்றப்பட வேண்டும் என அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தொகுதிகளில் சீட்டு கிடைக்காத, காங்கிரஸ் சீட்டு கிடைக்காதனுடைய அவருடைய ஆதரவாளர்கள் அவர் வீட்டு முன்பு காலை முதலே பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு காங்கிரசினுடைய வேட்புமனுவை உடனடியாக வழங்க வேண்டும் என இன்று 3 மணியோட வேட்புமனு தாக்கல் முடியக்கூடிய நிலையில் அவருக்கு இதுவரை எந்த மனுக்களும் அளிக்கப்படாதால் அவருடைய ஆதரவாளர்கள் தற்போது வரை அவருடைய இல்லத்தின் முன்பே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக மற்றும் காங்கிரஸ் தொகுதி ஏற்படாத நிலையில் அது திமுக ஒதுக்கப்பட்டதாக வந்த தகவலின் அடிப்படையிலே இதுவரை அவருக்கு அனுப்பப்படவில்லை, வேட்புமனு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. ஆதலால் இன்னும் சற்று நேரமே இன்று 2 மணி நேரம் இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் உடனடியாக வேட்புமனுவை தாக்கல் செய்ய அவர்கள் வழங்க வேண்டும் என அவர் ஆதரவாளர்கள் இங்கே வந்தனர். உடனடியாக தகவல் அறிந்த காவல்துறையினர் தற்போது அவங்க அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அழைத்து பேசி வருகின்றனர். மேலும் வைத்திலிங்கம் வீட்டின் உள்ளே இருக்கிறார். அவர் 12 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் செய்ய செல்வதாக கூறிய நிலையில் பல்வேறு தொகுதியில் உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகள், அதிருப்தி அடைந்த காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய ஆதரவாளர்கள் தற்போது அவர் வீட்டின் முன்பே குவிந்து வருகின்றனர். 12 மணியால் வெளியே செல்லக்கூடிய நிலையில் மேலும் பரபரப்பு கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க